விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை கலந்த பதிவு இது. ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. குறிப்பா இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல அதிசயங்களை நடத்த போகுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க நினைக்கும் போது அதை நேரடியா உங்க கையில கொண்டு வந்து கொடுக்காது. சில அறிகுறிகள் மூலமா, சில சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா தான் உங்களுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய அடியோடு மாத்த போற ஒரு முக்கியமான 7 அறிகுறிகளை பத்தி தான் நம்ம முழுசா பேச போறோம். தயவு செய்து இத ஒரு சாதாரண காணொலியா நினைச்சு கொஞ்சம் கூட அலட்சியமா இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த அறிகுறிகளை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க கைக்கு வர இருந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும். அதனால ரொம்ப கவனமா முழுசா கேளுங்க. எப்பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப ஆழமான மனசுக்கு சொந்தக்காரங்க. எதில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப தைரியமான ஆளா, எதையும் தாங்குற இதயமா தெரியலாம். ஆனா ராத்திரி நேரத்துல தனிமையில நீங்க சிந்திய கண்ணீரும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தின வலிகளும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு 4 பேர் கூட உங்களுக்காக நிக்க மாட்டாங்க. எவ்வளவோ பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க. சொந்தக்காரங்களோ கூட பழகினவங்களோ உங்களை எப்படி எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க அப்படிங்கிற இந்த வலி உங்க அடி மனசுல ஒரு ஆறாத நடுவா அப்படியே இருக்கு. இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாதிரி உங்களை தூக்கி விடுறதுக்காகவே கிரகங்கள் இப்ப ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. அந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி என்ன விசேஷம்னு நீங்க கேட்கலாம். ஒரு ராசிநாதனான செவ்வாயோட ஆளுனையும் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் ஒரு விசித்திரமான கோணத்துல இணையிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில போட்டிருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் எல்லாம் மெல்ல மெல்ல உடைய ஆரம்பிக்கிற காலகட்டம். இத்தனை நாளா நீங்க எதை தொட்டாலும் இழுபறியா இருந்திருக்கும். ஒரு சின்ன காரியத்தை முடிக்கிறதுக்கு கூட 10 தடவை அலைய வேண்டி இருந்திருக்கும். ஆனா ஜூலை 17க்கு மேல வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதுறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்போல இருக்கணும். உங்க சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டம் உங்க கதவை கட்டும் போது சத்தம் வராது. ஆனா அதுக்கான அறிகுறிகள் கண்டிப்பா தெரியும். அந்த 7 அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு காரணமே இல்லாத ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் திடீர்னு திறக்கும். இது வரைக்கும் உங்களை சுத்தி நடந்த துரோகங்களை நினைச்சு, உங்களை விட்டு போனவங்களை நினைச்சு உங்க மனசு ரொம்ப குழப்பத்திலையும் வேதனையிலையும் இருந்திருக்கும். ஆனா ஜூலை 17க்கு அப்புறம் முதல் 2 நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். யார பத்தியும் கவலைப்பட தோணாது. உங்களை காயப்படுத்தினவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நாரி அவங்க கர்மாவே பாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு தானா வரும். கையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வும் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா ஏற்படும். அந்த உள்ளுணர்வு சும்மா வராது. உங்களை வழி நடத்துறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற முதல் சைகை அது. இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 2வது முக்கியமான அறிகுறி, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சில மனிதர்கள் மூலமா சில உதவிகளோ அல்லது சில நல்ல செய்திகளோ உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க மூலமா நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது நடக்காம ஏமாத்திருப்பாங்க. திடீர்னு முன்பின் தெரியாத ஒருத்தர், இல்லனா ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாத ஒரு நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலோ ஒரு நல்ல யோசனையோ கொடுப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் சுத்தமா வராதுன்னு நீங்க முடிவே பண்ண ஒரு தொகை திடீர்னு ஒரு தகவல் மூலமா கைக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் தென்படும். இது நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையுமே இந்த காலகட்டத்துல உதாசீனப்படுத்த கூடாது. வெளியில போற ஒருத்தர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க பிழைப்ப மாத்தி அமைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோலா இருக்கலாம். அதனால உங்களை தேடி வர ஒவ்வொரு சின்ன செய்தியையும் அலட்சியம் பண்ணாம காது கொடுத்து கேளுங்க. 3வது அறிகுறி, உங்க தூக்க மற்றும் கனவுகள் சம்பந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். நடக்க போறத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. ஆனா கவலைகள் காரணமா அது கொஞ்சம் மங்கி போயிருக்கும். இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சிலருக்கு தெய்வங்கள் கனவுல வர்றது, இல்லைன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஏதாவது உணர்த்துற மாதிரி கனவுகள் வரலாம்.
ரொம்ப தெளிவான, காலையில எழுந்திருச்ச உடனே அப்படியே கச்சு பிசகான ஞாபகம் இருக்கிற மாதிரியான கனவுகள் வரும். இது மூலமா நீங்க எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளுக்கு இடை கிடைக்கும். நீங்க போக வேண்டிய பாதை எது, நீங்க விலகி இருக்க வேண்டிய நபர்கள் யாருங்கறத அந்த கனவுகள் உங்களுக்கு அப்பட்டமா காட்டும். இந்த கனவுகளை வெறும் கனவுதானன்னு சாதாரணமா ஒதுக்கிடாதீங்க. அது உங்க முன்னோர் ஆசீர்வாதமாவும் இருக்கலாம், இல்ல கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கற எச்சரிக்கையாவும் இருக்கலாம். என்னுடைய பேர் உங்களை முன்கோப்பி ரொம்ப காட்டமான ஆளுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கோபத்துக்கு பின்னால இருக்கிற நியாயத்தை யாரும் யோசிக்கிறதே இல்ல. நீங்க தப்புன்னு முகத்துக்கு நேரா சுட்டி காட்டுறதுனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிடுது. உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க உங்க முன்னாடி வந்து பேச தைரியம் இல்லாத கோழைகள் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஜூலை 17க்கு அப்புறம் நடக்க போற 4வது முக்கியமான அறிகுறி இதோட சம்பந்தப்பட்டதுதான். அதாவது இதுவரைக்கும் உங்களோட நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு உங்களை உள்ளடி வேலை செஞ்சு ஏமாத்திக்கிட்டு இருந்த சில துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அதிர்ச்சியாவும் வலியாவும் இருக்கலாம். நம்ம இவ்வளவு நம்பினனே, இவங்க போய் இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு உங்க மனசு துடிக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க தகுதி இல்லாத ஆட்களை இயற்கையே உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி எறியுதுன்னு தான் அர்த்தம். உங்க பாதையை சுத்தம் பண்ற வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த துரோகிகளை பத்தி நீங்க கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க. 5வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க பொருளாதார ரீதியா நடக்க போற ஒரு மிகப்பெரிய மாற்றம். இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு ஏத்த சன்மானம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பணம் பைக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஆனா வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான செலவு காத்துக்கிட்டு இருக்கும். கடன் தொல்லைகள் உங்களை தூங்க விடாம பண்ணி இருக்கும். ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத வித உங்களுக்கு ஒரு பண வரவு வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப தெளிவா தெரியும். அது உங்க தொழில் மூலமா கிடைக்கிற ஒரு பெரிய லாபமா இருக்கலாம், இல்லனா நீங்க செஞ்ச ஒரு பழைய முதலீட்டுல இருந்து கிடைக்கிற லாபமா இருக்கலாம். சில பேருக்கு வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வந்த தொல்லைகள் விலகி ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். இந்த நேரத்துல புதுசா ஏதாவது தொழில் தொடரணும்னு நினைச்சாலோ இல்ல புது வேலைக்கு முயற்சி பண்ணாலோ உடனே உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். அதான் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாய்ப்புகள் உங்க வாசலை தேடி வரும்போது அதை உடனே கெட்டியா பிடிச்சுக்கணும். நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல அப்புறம் செஞ்சுக்கலாம்னு கொஞ்சமாவது நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படியே நழுவி ஒருத்தருக்கு போயிடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப சுதாரிப்பா இருங்க. 6வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்குள்ளயும் உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளயும் நடக்க போற ஒரு நல்ல மாற்றம். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே குடும்பத்து மேல, குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவி பிள்ளைங்க மேல உசுரையே வச்சிருப்பீங்க. அவங்களுக்காக எதை வேணாலும் இழக்க தயாரா இருப்பீங்க. ஆனா உங்க உண்மையான அன்பை அவங்க புரிஞ்சுக்கால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். நீங்க நல்லது நினைச்சு செஞ்சா கூட அது புத்தமாதான் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ கிரகங்களோட அமைப்பு மாறுறதுனால நீங்க எதுவுமே சொல்லாட்டினா கூட உங்க மனசுல இருக்கிற ஆழமான அன்பை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசாம முகம் திருப்பி போன சொந்தக்காரங்க கூட அவங்களா வழிய வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். வீட்டுல எப்பவுமே இருந்துகிட்டு இருந்த ஒரு இறுக்கமான இளமை மாறி ஒரு சந்தோஷமான அமைதியான சூழல் உண்டாகும். இந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பழசை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோபத்தை காட்டான கொஞ்சம் இறங்கி போய் அன்பா பேசினீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரும். இந்த குடும்ப ஒற்றுமை தான் உங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளு. யாராவது உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை அன்பா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சிருவீங்க. இந்த குணம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் முதல் காரணம். இந்த 7 நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படிங்கிற தெளிவுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல உங்க லாபம் என்ன, உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க முதல்ல யோசிக்கணும். இது சுயநலம் கிடையாது, உங்க தற்காப்பு. இதுவரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து மத்தவங்களுக்காகவே உழைச்சு ஓடாகி போனது போதும். இனிமேல் உங்களுக்காகவும் உங்களை உண்மையா நேசிக்கிற உங்க குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். அதாவது உங்ககிட்ட வந்து ரொம்ப பரிதாபமா பேசினாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்னே அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்க ரகசியங்களை குறிப்பா பண விஷயங்களை யார் கூடயும் பகிர்ந்துக்காதீங்க.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க பட்ட அவஸ்தைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போறது. அதனால ஏதோ ஒரு உடல் உடாத உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். பல இடங்கள்ல போய் மருத்துவம் பார்த்தோம், அது சரியாக ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 17க்கு மேல நீங்க பாக்குற ஒரு சாதாரண மருத்துவம் கூட உங்களுக்கு பெரிய அளவுல குணத்தை கொடுக்கும். காலையில எந்திரிக்கும் போது உடம்புல இருந்த அந்த ஒரு அயற்சி சோர்வு எல்லாம் மாறி ஒரு புது தெம்பு உங்களுக்குள்ள பிறக்கும். மனசுல எந்த அளவுக்கு தெளிவு வருதோ அதே அளவுக்கு உங்க உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பா மாறும். இந்த ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே நீங்க சாதிக்க நினைச்ச பாதி விஷயங்களை ஈஸியா முடிச்சிருவீங்க. இந்த உடல் நல முன்னேற்றம் தான் நீங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்க இங்க அப்படிங்கறதுக்கான ஒரு மிக தெளிவான அறிகுறி இப்போ நாம பார்க்க போற அந்த 7வது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை முழுசா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க உறுதியா நம்பலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப வருஷமா போராடி இது இனிமே நடக்கவே நடக்காது, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு முழுசா நம்பிக்கை இழந்து போய் ஒரு கட்டத்துல அத பத்திய சிந்தனையே விட்டுட்டீங்களோ அந்த விஷயம் திடீர்னு எந்த ஒரு கடையும் இல்லாம தானா நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பல வருஷமா இழுபறியில இருக்கிற ஒரு கோர்ட் வழக்கா இருக்கலாம், கட்டி பாதியில நிக்கிற வீடா இருக்கலாம், இல்ல கை நழுவி போன ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயம் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இது நடக்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஒண்ணுனே புரியாது, இது கனவா இல்ல நனவான்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய மாயாஜாலத்தை உங்க கண் முன்னாடி செஞ்சு காட்டும். அந்த ஒரு தருணத்துக்காக தான் நீங்க எத்தனை நாளா பட்ட கஷ்டம் அவமானம் எல்லானே. இந்த அறிகுறி தென்படும் போது நீங்க ரொம்ப கவனமா எந்த ஒரு பதற்றமும் இல்லாம அதை ஏத்துக்க பக்குவப்படணும். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசும்போதே அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்ககிட்ட வராங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிற ஒரு அசாத்திய திறமை உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. ஆனா அந்த இடத்துலதான் நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறீங்க. அவங்க தப்பான எண்ணத்துலதான் வராங்கன்னு தெரிஞ்சாலும் பாவம் போயிட்டு போறாங்கன்னு உங்க நல்ல மனசை காட்டி அவங்கள மன்னிச்சு விட்டுடுவீங்க. அந்த இறக்க குணம் தான் உங்களுக்கு ஏமான். நீங்க யாருக்கெல்லாம் இறக்கப்பட்டு உதவி செஞ்சீங்களோ அவங்கதான் உங்களுக்கு எதிரியா மாறி நின்னு இருப்பாங்க. ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கும். தேவையில்லாத ஆட்களுக்கு இறக்கப்படுறத நீங்க முழுசா நிறுத்திடுவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை உங்க சுய முன்னேற்றத்துக்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள எந்த முகமுறையும் இல்லாம உங்க வாழ்க்கையை விட்டு அதிரடியா தூக்கி எறிகிற தைரியம் உங்களுக்கு வரும். உங்க மனசுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு பெரிய மாற்றம் தான் உங்க எதிர்கால வெற்றிக்கான மிகப்பெரிய அஸ்திவாரம். இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, கடன் தொல்லை அதிகமாயிடுமோன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு இருட்டான சிந்தனைலாம் உங்களை ஆக்கிரமிச்சிருந்திருக்கும். இல்ல சிரிக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருக்கும். ஆனா இப்போ அந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்கு. இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. காலையில எந்திரிக்கும் போது இருந்த அந்த ஒரு நெஞ்சு வலி, ஒரு பதற்றம் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடும். நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு பெரிய தெய்வதலம் உங்களுக்கு துணையா நிக்கிறத நீங்க கண்கூடா காப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க முன்னாடியே நீங்க ராஜநடையில நடந்து போற அளவுக்கு உங்க தகுதி உயரும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த ரகசியங்களை காக்குற தன்மையை இன்னும் அதிகப்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவா எல்லார்ட்டையும் மனசு விட்டு பேச மாட்டீங்க. ஆனா யாரையாவது முழுசா நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்து. இனிமேல் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, உங்க தொழில என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் உங்க நிழலுக்கு கூட தெரியாத அளவுக்கு நீங்க ரகசியமா வச்சுக்கணும். ஏன்னா உங்களை சுத்தி எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், பொறாம பிடிச்சவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்க வளர்ச்சி அவங்க கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வெளியில ரொம்ப சாதாரணமா எதுவும் தெரியாத மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப உஷாரா உங்க காய்களை நகர்த்தணும். உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். உங்க தொழில் மற்றும் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சில எதிர்பாராத மாற்றங்கள் இந்த நேரத்துல நடக்கும்.
சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம், இல்லைன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில ஒரு சின்ன சலசலப்பு வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரலாம். முதல்ல பார்க்கும்போது அது ஏதோ பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தோணும். உடனே நீங்க பதட்டப்பட்டு ஐயோ திரும்பவும் நமக்கு கஷ்டம் வரப்போகுதான்னு யோசிக்க கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க நினைக்கும் போது இருக்கிற பழைய விஷயங்களை களைச்சு போட்டுட்டு தான் புது விஷயத்த கொடுக்கும். அதனால உங்க வேலை இடத்துல நடக்கிற எந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் ரொம்ப அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. அது கடைசியில உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமா தான் முடியும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சவங்களே உங்களை கூப்பிட வச்சு பெரிய பதவி கொடுக்கற அளவுக்கு நிலைமை பதவியிழா மாறும். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு இப்ப ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது நீங்க முழுசா நம்பி உங்க உழைப்ப மட்டும் நேர்மையா கொடுத்துக்கிட்டுருங்க. இன்னொரு ஒரு உண்மைய நான் இங்க சொல்லியே ஆகணும். நீங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கராரான ஆளா தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு மனசு இருக்கு. யாராவது கொஞ்சமா அன்பு காட்டினா கூட அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த விசுவாசத்தை தான் நிறைய பேர் உங்களுக்கு பலவீனமா நினைச்சுக்கிட்டாங்க. உங்க முதுகுல புத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இயற்கை எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இந்த ஜூலை 17க்கு அப்புறம் அந்த கர்மா தன்னோட வேலைய ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிக்க போகுது. உங்களை காரணமே இல்லாம காயப்படுத்தினவங்க, உங்களை வேணும்னே ஒதுக்கினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச கப்புக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பாப்பீங்க. அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள வரும். யார் முன்னாடி நீங்க தலைகுனிஞ்சு நின்னீங்களோ அதே ஆட்கள் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற காலம் இது. இந்த நாட்கள்ல நீங்க ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய ஈர்ப்பை உணர்வீங்க. இது வரைக்கும் சாமி கும்பிடவே நேரம் இல்லனா சாமி மேல இருந்த ஒரு சின்ன கோலத்துல விலகி இருந்தவங்க கூட தானா தேடி போய் ஒரு கோவிலுக்கு போறதோ இல்ல குலதெய்வத்தை வழிபடுறதோ நடக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு சொல்லும். அப்படி நீங்க போகும்போது அங்க நடக்கிற சில சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணமா சாமிக்கு வச்ச பூ கீழே விழுறது, இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து பிரசாதம் கொடுக்கறது, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற பச்சை கொடி. உங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அந்த கடவுளே உங்களுக்கு நேர்ல வந்து சொல்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்ல அமையும். பண விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. அதிர்ஷ்டம் வருது, பணம் வருதுன்னு சொன்ன உடனே கண்டபடி செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்க பைக்கு வரப்போற அந்த பணம் உங்க எதிர்கால சந்ததிக்கான ஒரு பெரிய அடித்தளம். இது வரைக்கும் நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கும் உங்க குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் மட்டும்தான் அந்த பணத்தை நீங்க முதல்ல பயன்படுத்தணும். தேவையில்லாத ஆடம்பரத்துக்காகவோ இல்ல மத்தவங்களுக்கு முன்னாடி கெத்தா காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலயும் ஒரு ரூபாயோட நீங்க வீணாக்க கூடாது. குறிப்பா சொல்லணும்னா, யாராவது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி உங்ககிட்ட கடன் உதவி கேட்டா 1 டிக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க இறக்க குணம் தான் உங்களுக்கு பெரிய எதிரி. உதவி செய்யறது தப்பில்லை, ஆனா அது உங்களை திரும்பவும் கடனாளியே ஆக்கிடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க குடும்பம், உங்க எதிர்காலம், இது ரெண்டுக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு முதலிடம். உங்க தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சில பேர் உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளை கூட பெருசாக்கி உங்க மேல பழி போடணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ கிரக நிலைமைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவங்க தோண்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. நீங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல தேவையில்லை. உங்க அமைதியே அவங்களுக்கு பெரிய தண்டனையா மாறும். உங்க திறமையை இத்தனை நாளா மூடி மறைச்சு வச்சிருந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கான அங்கீகாரம் தானா தேடி வரும். நீங்க செஞ்ச ஒரு பழைய வேலைக்கு இல்ல நீங்க போட்ட ஒரு திட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்க மேல ஒரு தனி கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இனிமேல் நம்மளையும் யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பத்தி மத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே நிறைய நல்ல வாய்ப்புகளை கோட்ட விட்டுருப்பீங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும்போது இது நமக்கு தகுதியானது தானா, ஒருவேளை இதுல ஏதாவது சிக்கல் இருக்குமோன்னு ரொம்ப ஓவரா யோசிச்சு கடைசியில அந்த வாய்ப்பு வேற ஒருத்தர் கைக்கு போனதுக்கு அப்புறம் உட்காந்து வருத்தப்படுவீங்க. ஆனா
இந்த ஜூலை 17க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பை நீங்க பண்ணவே கூடாது. உங்க முன்னாடி ஒரு வாய்ப்பு வருதா, அதுல எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா அது உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறதுனாலதான் கொடுக்குது. அதை நீங்க சந்தேகப்படக்கூடாது. உங்க மேல நீங்க வைக்கிற அந்த நம்பிக்கைனா இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற பெரிய அற்புதங்களுக்கு ஆணிவேரா போகுது. உங்க குடும்ப வாழ்க்கைய பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பேச வேண்டியிருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க கல்யாண வாழ்க்கையிலயோ இல்ல காதல் விஷயத்திலயோ ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க. நீங்க உண்மையான அன்பை கொடுத்திருப்பீங்க. ஆனா திருப்பி உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் கண்ணீரும் தான். ராசிக்கு நிம்மதியான வாழ்க்கை செட் ஆகாதா? நம்மளை உண்மையா நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையான்னு பல நாள் நீங்க தனிமையில அழுதுருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. கிரகங்கள் இப்போ உங்க காதல் மற்றும் குடும்பஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கால காயப்படுத்தின கணவனோ அல்லது மனைவியோ அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் இது. கல்யாணம் ஆகாத ரொம்ப நாளா வரன் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல துணை தேடி வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப பிரகாசமா தென்படும். ஆனா இங்க ஒரு நிபந்தனை இருக்கு. பழைய கசப்பான சம்பவங்களை திரும்ப திரும்ப பேசி வரப்போற நல்ல சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்க கூடாது. ஒருத்தர் திரும்பி வராங்கன்னா அவங்களை ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். அவங்க செஞ்ச தப்பையே சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெந்த அதிர்ஷ்டம் திரும்பவும் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்க நல்லதே பேசினா நல்லது நடக்கும். கோபத்துல ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே படிச்சிடும். அதனால உங்க நாக்க நீங்க ரொம்ப கவனமா கட்டுப்படுத்தணும். யாரு என்ன கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க அமைதிதான் உங்களுக்கு பெரிய கவசம். அதே மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த கடனை எப்படி அடைக்க போறோம்னு பூக்களால தவிச்சிருப்பீங்க. இந்த 7 நாட்கள்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு புது வழி உங்களுக்கு பிறக்கும். அது ஒரு நல்ல லாபமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் மூலமா கிடைக்கிற பெரிய உதவியா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, பணம் கைக்கு வந்த உடனே முதல் வேலையா அந்த கடனை அடைச்சிடுங்க. கொஞ்சம் பணத்தை வேற எதுக்காவது பயன்படுத்தலாமேன்னு உங்க மனசு சஞ்சலப்படும். அந்த சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா கடன் அப்படிங்கறது ஒரு பெரிய சுமை. அது உங்க வளர்ச்சியே தடுத்து நிறுத்திடும். அது சுமையை இறக்கி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிறத நீங்களே வைப்பீங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வரும்போது கூடவே இன்னொரு பெரிய விஷயமும் வரும். அதுதான் கண் திருஷ்டி. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போனாலே 10 பேர் உங்களை பொறாமையா பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த திடீர் மாற்றங்கள், திடீர் பண வரவு, இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பண்ணுக்கு உறுத்த ஆரம்பிக்கும். நேற்று வரைக்கும் ஒண்ணு இல்லாம இருந்தா இப்ப எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினா அப்படிங்கிற அந்த பொறாம பார்வை உங்க மேல விழும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அது முழுசா முடிஞ்சு உங்க கைக்கு வர வரைக்கும் வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு லாபம் வரப்போது, நான் இந்த மாதிரி ஒரு சொத்து வாங்க போறேன்னு பெருமையா பீத்திக்காதீங்க. அந்த பெருமை உங்களுக்கு தேவையில்லாத திருஷ்டியை தான் கொண்டு வரும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எளிமையா இருக்க முடியுமோ அவ்வளவு எளிமையா இருங்க. உங்க வளர்ச்சி அமைதியா இருக்கணும். ஆனா அதோட ரிசல்ட் மத்தவங்களை அதிர வைக்கணும். சொத்து வாங்குறது இல்லைன்னா புது வண்டி வாங்குறது பத்தி நீங்க ரொம்ப நாளா ஒரு கனவு வச்சிருப்பீங்க. ஒரு சின்ன இடமாவது நம்ம பேர்ல வாங்கிட மாட்டோமான்னு நிறைய பேர் ஏங்கி போயிருப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைவேறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான விலையில ஒரு சொத்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க கேட்ட விலைக்கு அந்த வீடு விற்கப்படும். ஆனா எந்த ஒரு பத்திரப்பதிவு செஞ்சாலும் எந்த ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டாலும் அதோட சாதக பாதகங்களை நல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஏன்னா அவசரத்துல நாம எடுக்கிற சின்ன தப்பு கூட பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். அதனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த விருச்சிக ராசியில இருக்கிற இளைஞர்கள், குறிப்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க நிறைய திறமைசாலிங்க. ஆனா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்காம நிறைய தடவை சறுக்கி விழுந்திருப்பீங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கான அந்த கதவுகள் திறக்கப்படுது.
நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அரசு வேலையோ இல்ல பெரிய கம்பெனில ஒரு வேலையோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முழுமையான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க முயற்சியை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் காலையில விட்டுடாதீங்க. இந்த நேரம் நமக்கு நல்லா இருக்குன்னு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா எதுவும் தானா வந்து மடியில விழாது. உங்க உழைப்ப நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலனை பல மடங்கா திருப்பி தரதுக்கு பிரபஞ்சம் இப்ப தயாரா இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கூட காண அமையும். ரொம்ப நாளா விசாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லனா வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அங்க போயும் நீங்க உங்க திறமைய நிரூபிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வரதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்கு. ஆனா சொந்த ஊரை விட்டுட்டு போறோமேனு ஒரு சின்ன தயக்கம் உங்க மனசுல எட்டி பார்க்கும். அந்த தயக்கத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு மரண வாய்ப்பை தைரியமா எதிர்கொள்ளுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளோட சதுரியமான வட்டத்தை விட்டு வெளியில வந்தாதான் பெரிய அளவுல சாதிக்க முடியும். இது உங்களுக்கான நேரம். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை உங்களால சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் இப்போ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்க உங்க மனசை முதல்ல தயார்படுத்திக்கணும். பழைய பழலைகளை எல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை தொடங்க ரெடி ஆகுங்க. நிறைய நேரம் நாம என்ன தப்பு பண்றோம்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இது நிஜமாவே நமக்கு தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணத்தை முதல்லயே கொண்டு வந்துடுறோம். விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டடினா அப்படி. ஒருத்தர் சிரிச்சு பேசினா போல இவன் எதுக்கு இப்போ நம்ம கிட்ட இப்படி வழிய வந்து பேசுறான்னு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த உலகம் உங்களை ஏமாத்தி வச்சிருக்கு. ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல நீங்க அந்த சந்தேகத்தெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சிடணும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் போது அந்த 2 கையும் நீட்டி வாங்கிக்கிற பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும். எனக்கு இது வேணாம், நான் கஷ்டப்பட்டே இருந்துக்குவேன் அப்படின்னு நீங்க மறந்து பிடிச்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களை விட்டு நிரந்தரமா விலகி போயிடும். ஏன்னா இது சாதாரணமா வரக்கூடிய நேரம் கிடையாது. உங்க கர்மா மொத்தமா தீர்ந்து நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பூர்வமான காலகட்டம். இதை நீங்க மனசார நம்பி ஏத்துக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும். நாம என்னதான் நல்லதே செஞ்சாலும் நமக்கு மட்டும் ஏன் எப்பவுமே கெட்டதே நடக்குதுன்னு நீங்க பல நாள் தனிமையில உட்காந்து கடவுள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களை யார் யாரெல்லாம் ஒரு ஆளாகவே நதிக்காம நீ எல்லாம் என்னத்தை சாதிச்சிட போலன்னு கேரளமா பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த 7 நாட்கள்ல போடப்பட போறது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. அந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்காம சும்மா ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துட்டு உங்க வழியில நீங்க போய்கிட்டு இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்ப நீங்க சரியா கவனிச்சுக்கவே மாட்டீங்க. சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. சரியான தூக்கம் இருக்காது. இதனாலேயே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சோர்வும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வர்றத நீங்க கண்கூடா பாப்பீங்க. ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு வலி திடீர்னு காணாம போகும். காலையில எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள பிறக்கும். இது நடக்கும்போது நீங்க உங்க உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, கொஞ்சம் மனசுக்கு அமைதி கொடுக்கற மாதிரி தியானம் பண்றது, இதெல்லாம் நீங்க கட்டாயம் செஞ்சாகணும். ஏன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்து வரப்போற இந்த பெரிய அதிர்ஷ்டங்களை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும். சில பேருக்கு வந்து தங்க நகை வாங்கணும் இல்ல வீட்டுல ஒரு சுப காரியம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பணம் சேரும் போது ஏதாவது ஒரு செலவு வந்து அதை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஜூலை 17க்கு அப்புறம் அந்த மாதிரி தடைகள்லாம் சுக்குநூறா உடைய போறது. நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு பண வரவு வந்து நீங்க ஆசைப்பட்ட அந்த காரியத்தை எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த ஒரு கல்யாண பேச்சோ இல்ல குழந்தைலாக்கிய சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியோ உங்களை தேடி வரும். வீடு தேடி வர அந்த மகாலட்சுமிய நீங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்கணும். வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயங்காலமும் விளக்கேத்தி குலதெய்வத்தை மனசால வேண்டிக்குங்க.
உங்க வீட்ல இருக்கிற அந்த நேர்மறையான அதிர்வுகள் தான் இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட நிரந்தரமா தங்க வைக்கும். எந்த காரணத்தை கொண்டும் வீட்ல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து அந்த நல்ல அதிர்வுகளை கெடுத்துக்காதீங்க. இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நட்பு அப்படிங்கறது உங்களுக்கு உசுறு மாதிரி. ஒரு நண்பனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்க கையில காசு இல்லாட்டி கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது உதவி பண்ணுவீங்க. ஆனா அந்த நண்பர்கள் உங்களுக்கு திருப்பி என்ன செஞ்சாங்க? கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை கண்டுக்காம போனது மட்டும் இல்லால நீங்க செஞ்ச உதவியை கூட மறந்துட்டு உங்களை பழித்து பேசினாங்க. இந்த ஒரு விஷயம் உங்க மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள்ல நட்பு வட்டாரத்துல ஒரு பெரிய வடிகட்டுதல் நடக்க போகுது. உங்க உண்மையா நேசிக்கிற, உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற 4 நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. பழைய குப்பைகளை எல்லாம் பிரபஞ்சமே பெருக்கி வெளியில தள்ளிடும். அதனால பழச நினைச்சுக்கிட்டு புது உறவுகளை தவிர்க்காதீங்க. ஆனா அதே சமயம் அது சின்ன இடைவெளி விட்டு பழகிறது எப்பவுமே உங்களுக்கு நல்லது. பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரப்போற அந்த மிகப்பெரிய ஏற்றம் உங்க வாழ்க்கை தரத்தையே மாத்தி அமைக்க போறது. எத்தனை நாளா ஒரு நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட 2 தடவை யோசிச்சிருப்பீங்க. நம்ம குடும்பத்துக்கு செலவு இருக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு உங்க ஆசைகளை எல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. ஆனா இனிமேல் அப்படி வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்க கூடிய நேரம் இது. உங்க தோற்றத்துல, உங்க நடையோட தாவணையில ஒரு பெரிய மிடுக்கு வரப்போகுது. உங்க பார்த்த உடனே இவங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் மத்தவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சி உங்க முகத்துல தாண்டவம் ஆடும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வர பணத்தை சரியான வழியில முதலீடு செய்யணும். குறிப்பா உங்க தொழில்ல இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அதை எப்படி திருப்பலான்னு யோசிங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க இந்த பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு. நீங்க ரொம்ப பொறுமையானவங்க, குடும்பத்துக்காக எதையும் தாங்குற இதயமா இருப்பீங்க. உங்க மாமியார் வீட்டுல இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த மரியாதை உங்களை தேடி வரும். உங்களை குறை சொன்ன அதே வாய்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு பெரிய முடிவை எடுத்து அதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க கணவர் உங்க மேல ஒரு கனிபாசத்தை பொழியும் நேரம் இது. உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு ஆசை, உதாரணமா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், வீட்டுல இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா அதை தைரியமா இந்த நேரத்துல தொடங்குங்க. அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய நேரம் நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பக்கோடையே இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பீங்க. ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் கூட இது சரியா வருமா வராதான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் தான் உங்க வெற்றிக்கு முதல் எதிரி. பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி தயங்கி நின்னீங்கன்னா அது எப்படி சரியாகும்? அதனால இனிமேல் எந்த முடிவா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தைரியமா இறங்குங்க. தோத்தா கூட அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்போட நீங்க அடியெடுத்து வைக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க அடுத்த 20 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதனால பயத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு சிங்கம் மாதிரி சிலிர்த்து துப்பிட்டு எழுந்து நில்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அது ஜூலை 17க்கு அப்புறம் உங்க தோற்றத்துல, உங்க முகப்பொழில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நிறைய நேரம் நம்ம கஷ்டங்கள் நம்ம முகத்திலேயே தெரிஞ்சிடும். உங்களை காக்குறப்பலே என்னப்பா எப்படி இழைச்சு போயிட்ட, முகம் ஏன் இவ்வளவு வாடி போயிருக்குன்னு நிறைய பேர் கேட்டு உங்களை சங்கடப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இனிமேல் அப்படி இருக்காது. உங்களுக்கே உங்களை கொஞ்சம் மாத்திக்கணும், கொஞ்சம் நல்ல தோற்றத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானா வரும். ஒரு புதுவிதமான முடி அலங்காரம் பண்றது இல்லனா முகத்துல ஒரு நல்ல தாடி வச்சு ஒரு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்குறதுல உங்களை நீங்களே மெருகேத்திக்க ஆசைப்படுவீங்க. அப்படி தோணுச்சுன்னா உடனே செய்யுங்க. ஏன்னா நீங்க உங்களை எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களுக்கான அதிர்ஷ்டமும் ஈர்க்கப்படும். உங்க தோற்றத்துல நீங்க காட்டுற அந்த ஒரு புதுமெடுக்கு உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தியை உருவாக்கும். உங்களை காட்டுறவங்களுக்கே உங்க நேரம் ஒரு கனி மரியாதையும் ஈர்ப்பும் தானா வந்துடும். அதே மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சா, குறிப்பா பெண்களுக்கு தேவையான பொருட்கள்
இல்லனா துணிமணி வியாபாரம், ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தா அதுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். இது ஒரு சின்ன அளவுல ஒரு பெயர் பெற்ற நிறுவனம் மாதிரி முத்திரை பதிச்சு உருவாக்குனா கூட அது மக்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பை பெறும். உங்க கற்பனை திறனும் அந்த தொழிலை நீங்க கொண்டு போற விதமும் மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கும். இது வரைக்கும் வேற ஏதோ தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி புத்தாக்கமான விஷயங்கள்ல இல்லனா அழகு சாதனங்கள், துணிகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இறங்குறப்போ உங்களுக்கு லாபம் பொட்டோ கொட்டுன்னு கொட்டும். நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே 100% வெற்றியா மாறும். அதனால உங்க மனசுக்குள்ள இங்க மாதிரி எண்ணங்கள் இருந்தா அதை தயங்காம செயல்படுத்த ஆரம்பிங்க. இந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் உங்க வார்த்தைகள். பொதுவா ரொம்ப நேரடியா உள்ளத உள்ளபடி பட்டுன்னு சொல்லிடுறீங்க. அது நிறைய பேருக்கு சுருப்பென்று கோபத்தை நிறவழிச்சிடும். ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் ராஜதந்திரமா நடந்துக்கணும். ஒரு காரியம் ஆகணும்னா சில இடங்கள்ல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். கோபம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்கான சிரிச்ச முகத்தோடயே உங்க எதிரிகளை இருக்கிற வித்தைய நீங்க கத்துக்கணும். குறிப்பா தொழில் செய்யற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை பார்க்கற அலுவலகமா இருக்கட்டும், உங்க பேச்சுல ஒரு இனிமை இருக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் அன்பா பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டி உள்ள வரும். இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க கூட இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு காது கொடுத்து கேட்கற அளவுக்கு கிரகங்கள் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல தூக்கி வைக்க போகுது. அதனால உங்க நாக்க நீங்க ரொம்ப சாதுரியமா பயன்படுத்தணும். நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச துரோகங்கள், வலிகள் எல்லாமே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பயிற்சி தான். ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில புடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு தகுதியானவரான பரிசோதனை பண்றதுக்காக நடந்த ஒரு பரீட்சை தான் அந்த கஷ்டங்கள் எல்லாம். இப்போ அந்த பரீட்சையில நீங்க முழுசா ஜெயிச்சிட்டீங்க. இனிமேல் வரப்போற நாட்கள் எல்லாம் உங்களுக்கான சன்மானம் கிடைக்க போற நாட்கள். ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில ஏண்டா இவ்வளவு கஷ்டம் வருது, கேசான இல்லாத செஞ்சுக்கிட்டு போயிடலாமான்னு கூட உங்க மனசு ஒரு நிமிஷம் நினைச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களை ரணங்களுப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த எண்ணத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் உறுதியா நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவணக்கம் சொல்லணும். அந்த மன உறுதிதான் இப்போ உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க முன்னாடியே நீங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து நிக்க போறீங்க. இந்த ஜூலை 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில தடங்கல்கள் வர்றதுக்கு காரணம் தித்துருபோச்சமா இருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் பட்ட கஷ்டமோ இல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யாம விட்டதோ உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த கர்ம வினைகள் எல்லாமே முழுசா தீர்ந்து உங்க முன்னோர்கள் ஒரு அரண் மாதிரி இருந்து உங்களை காக்க போறாங்க. நீங்க எந்த வேலையை சென்றாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்துறத நீங்க உணர்வீங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அமாவாசை நாட்களிலேயோ இல்ல விசேஷ நாட்களிலேயோ காலையில எழுந்ததும் முதல் வேலையா உங்க முன்னோர்களை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கும்பிடுங்க. அவங்க ஆசீர்வாதம் தான் இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய குணம் என்னன்னா, நீங்க எதையும் ரொம்ப ஆழமா சிந்திப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை பத்தி 100 தடவை யோசிச்சு அதை உட்டு கூறாக்கி ஆராய்ஞ்சு பாப்பீங்க. இந்த குணம் உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுதுனாலும் அதிர்ஷ்டம்னு வரும்போது இது பெரிய தடையா மாறிடும். இந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு நல்ல வாய்ப்போ இல்ல ஒரு பெரிய பண வரவோ உங்களை தேடி வரும்போது இது எப்படி நமக்கு வந்துச்சு, இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோன்னு தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கும்போது அதை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம 2 கையையும் நீட்டி வாங்கிக்கிற பக்குவம் உங்களுக்கு வேணும். உங்க சந்தேக புத்தியால அந்த வாய்ப்பை நீங்க தட்டி கழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நினைச்சு நீங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதனால இதையும் ரொம்ப போட்டு புலட்டிக்கால நடக்கிற நல்லத அப்படியே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகுங்க. அடுத்து உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படி உங்க திசை திருப்ப பாப்பாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் திடீர்னு ரொம்ப அக்கறையா வந்து பேசுவாங்க. எனக்கு என்ன, நான் இருக்கேன், நம்ம சேர்ந்து ஏதாவது செய்யலான்னு ரொம்ப ஒழுக பேசுவாங்க. இவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ இல்ல உங்க உழைப்பையோ தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதா. இந்த மாதிரி ஆட்கள் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்களா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப சாதுரியமா தரிச்சுக்கணும். அவங்க கேக்குறதுக்கெல்லாம் சரி செஞ்சிடலாம் பாத்துக்கலாம்னு தலையை ஆட்டிட்டு காரியத்துல உங்க இஷ்டப்படிதான் நீங்க முடிவெடுக்கணும். யாராவது
உங்ககிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி பண உதவி கேட்டா முகத்துக்கு நேரா இல்ல முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. உங்க தயவு தாட்சணியம் தான் உங்களை குழி தோண்டி புதைக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அந்த 7 நாட்கள்ல நீங்க ஆன்மீகத்துல காட்ட வேண்டிய ஈடுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு எத்தனையோ கோவில்களுக்கு போறத தள்ளி போட்டிருப்பீங்க. இல்லனா சாமி கும்பிடவே மனசு வராம ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயமா போய் ஆகணும். முடியலன்னா வீட்லயாவது ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு மனமுருகி உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி வேண்டுங்க. நீங்க கேக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரபஞ்சம் இப்போ செரிசாய்க்க தயாரா இருக்கு. குறிப்பா செவ்வாய்க்கிழமை நேரத்துல முருகப்பெருமான வழிபடுறது உங்களுக்கு பெரிய அளவுல பலம் கொடுக்கும். நீங்க தொழில் செய்யற இடத்துலயா இருந்தாலும் சரி, இல்ல வேலை பாக்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு தெய்வ சிந்தனைய வச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலையை உருவாக்கி எந்த ஒரு தீய சக்தியும் கண் திருஷ்டியும் உங்களை நெருங்க விடாம ஒரு பெரிய கவசமா இருந்து பாதுகாக்கும். நீங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு அவங்க மூலமாவே கெட்ட பேர் வாங்கின கதையெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க நேர்மையை சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே வந்து நிக்கிற காலம் இது. அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப திரும்பப்படும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்ம உண்மை நிரூபணமாகிடுச்சுன்னு ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த நிம்மதியோட நீங்க ருக்கிடக்கூடாது. உங்க உண்மையான திறமையை வெளிப்படுத்தி நீங்க யாருன்னு இங்க உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய பதிலடி உங்க வெற்றி தான். அதை நோக்கி மட்டும் உங்க பார்வையை வைங்க. உங்களை கீழே இழுக்க பாக்குற எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் உங்க நேரத்தை கொஞ்சம் கூட ஒதுக்காதீங்க. உங்க பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல நீங்க ராஜநடையில நாந்து போறத மட்டும்தான் நீங்க இப்போ பாப்பணும். இந்த ஜூலை 17ஆம் தேதி அப்படிங்கறது ரொம்ப தூரத்துல இல்ல. சொல்ல போனா அந்த பொன்னான நேரத்தை நெருங்கிட்டோம். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 7 மிகப்பெரிய அறிகுறிகளையும் மாற்றங்களையும் வரவேற்க உங்க மனசை நீங்க முழுசா தயார்படுத்திக்கோங்க. இத்தனை நாளா நீங்க சிந்திய கண்ணீருக்கும் தூங்கால கழிச்ச ராத்திரிகளுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பிரபஞ்சம் முடிவெடுத்துடுச்சு. இனிமேல் வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். எதையும் பார்த்து பயப்படாம யாரு என்ன தப்பா சொன்னாலும் அதை பாதுல வாங்கிக்காம உங்க பாதையில நீங்க உறுதியா முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கிற அந்த அசாத்தியமான திறமையும் உங்க நேர்மையும் தான் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்கிற காலம் இது. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு புது தம்பையும் கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். பிரபஞ்சம் கொடுக்க போற இந்த அதிர்ஷ்டங்களை நீங்க முழுமையா ஏத்துக்க தயாரா இருந்தா அதை முழு மனசோட வரவேற்கிறேன் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை வேண்டி கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்படியே உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்திலையும் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இத கட்டாயமா பகிர்ந்துக்குங்க. அவங்க மனசுலயும் ஒரு பெரிய நம்பிக்கையும் விடிவு காலமும் பிறக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. உங்க அத்தனை பேருக்கும் அந்த பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.